ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு Amma கிச்சனில் சிக்கன் ட்ரம்ஸ்டிக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ட்ரம்ஸ்டிக்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது செய்கிறதுக்கு நம்மளுக்கு லெக் பீசஸ் தான் தேவை. அதை நம்ம கடையில் கட் பண்ணி வாங்கும்போதே லெக் பீஸ்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். நான் 7 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்ல மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நம்ம கடையில் வாங்கும்போதே இது மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் கொடுப்பாங்க. அதாவது கீரல் போட்டால் உள்ள வரைக்கும் மசாலா இறங்கும். அப்படி வாங்கலையா நம்மளே கட் பண்ணிக்கலாம். லேசாக கீறி கத்தி வச்சு கீறி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதோட தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் ஒரு 1/2 கப்புக்குள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் என்ன ஒன்று போட மறந்துட்டேன் அப்படின்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். அதனால் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் தயிரும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப தண்ணியாக்க வேண்டாம். இந்த சிக்கன் லெக் பீசஸ்லாம் இருக்குல்ல, அதில் ஒன்றுத்துலையாக பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். அந்த கேப்லலாம் கூட உள்ளே அப்படி மசாலாவை தடவி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே வரைக்கும் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். இது நல்லா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விடலாம். கூடவும் ஊற விட்டாலும் நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வரைக்கும் நல்லா மசாலாலாம் பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மூடி ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா எவ்வளோ நேரம் ஊறினாலும் நல்லது தான். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் நிறையா ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் இந்த லெக் பீஸ்லாம் எடுத்து எண்ணெயில் நல்லா போட்டுடலாம். போட்டு அதை வேக வைக்க வேண்டியதான். இப்போ நான் நல்ல அகலமான பேனாக இருந்ததுனால எல்லா பீஸையுமே நான் போட்டுட்டேன். எத்தனை பீஸ் இருக்குது மொத்தம்? நான் 7 நினச்சேன். இப்போ எத்தனை இருக்குது? 8 இருக்குது. ஆமாம், 8 இருக்குது. அதை கூட நான் அவ்வளோ அழகாக எண்ணியிருக்கேன். சரி, இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படி மெதுவாக திருப்பி போடலாம். திருப்பி போட்டால் அந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். ரொம்ப ஹையில் வச்சா மசாலாலாம் மேலே மட்டும் நல்லா தேய்ஞ்சி உள்ளே வேகாமல் இருந்துடும். அதுக்காக கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வச்சா நல்லா கிறிஸ்பியாக, அதே சமயம் உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இந்த நல்ல மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வச்சுட்டேன். அதனால நல்லா பாருங்கள், நல்லா இறங்கி நல்லா இருந்தது. சாப்பிடும்போதே மனம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கூடுதலாக ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலை நல்லா போட்டு அந்த எண்ணெயிலேயே வறுத்துட்டு அதை எடுத்துக்கலாம். அப்போது கூட கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களா ரொம்ப டேஸ்ட்டாக நானும் சீக்கிரம் காலி ஆகிடும். நம்ம எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. சரி, நான் இன்றைக்கி இவ்வளோ தான் செஞ்சேன். பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மசாலா போட்டு இது ஒரு 2 தடவையாக கூட வறுத்துருக்கலாம். சரி, நான் ஒரே டைமில் வறுத்துட்டேன். கொஞ்சம் வறுக்கணுன்னாலும் 2 தடவையாக போட்டு கூட நிதானமாக வறுத்துருக்கலாம். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஒரே நேரத்தில் வேலையை முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, குயிக்காக வேலையை முடிக்கணும்னு பண்ணிட்டேன். பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் இந்த ரெசிபின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் Amma கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆனால் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அழகாக நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்க வேண்டியதுதான். மாற்றிட்டு டேஸ்ட் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.